வணக்கம். 1F Gas Tungsten Arc Welding GTAW பயன்படுத்தி flat பொசிஷனில் 2 mm thickness கொண்ட அலுமினியம் ஷீட்டின் outside corner-ஐ joint செய்யும் fillet weld குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். டிக் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி 2 mm திக்னஸ் கொண்ட அலுமினியம் ஷீட்டின் அவுட்சைட் கார்னர் ஜாயிண்டை வெல்ட் செய்தல். அலுமினியம் ஷீட்டின் அவுட்சைட் கார்னர் ஜாயிண்டை வெல்ட் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: டிக் வெல்டிங் மெஷின், அலுமினியம் ஃபில்லர் வயர், tungsten electrode, shielding gas argon, 2 mm thickness கொண்ட அலுமினியம் ஷீட், hacksaw, metal files, bench vise, stainless steel wire brush, chipping hammer. இப்போது அவுட்சைட் கார்னர் ஜாயிண்ட் செய்வதற்கு 2 mm திக்னஸ் கொண்ட அலுமினியம் ஷீட்டை ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். முதலில் அலுமினியம் ஷீட்டுகளில் இருக்கும் ஏதேனும் டர்ட் அல்லது டெப்ரி போன்றவற்றை வயர் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலத்திற்கு ஷீட்டை கட் செய்ய வேண்டும். ஷீட்களின் எட்ஜ்கள் ஸ்கொயராக இருப்பதையும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக இருப்பதையும் உறுதி செய்து கொள்ளவும். அலுமினியம் ஷீட்டுகள் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோணத்தில் அலைன் செய்து நகர முடியாதவாறு சி கிளாம்பால் இறுக்கி பிடிக்க வேண்டும். வெல்டிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன்னர் முறையான பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட் அணிந்திருப்பதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது வெல்டிங் மெஷினை செட்டப் செய்யவும். அலுமினியம் ஷீட்டுகளை வெல்ட் செய்வதற்கு தேவையான பாராமீட்டர்களை செட் செய்ய வேண்டும். வெல்டிங் கரண்டை 60 முதல் 90 ஆம்பியராக இருக்குமாறு செட் செய்ய வேண்டும். வெல்டிங் வோல்டேஜ் இருப்பது 20 வோல்ட்டுக்கு மிகாமல் இருக்குமாறு செட் செய்ய வேண்டும். வெல்டிங் மெஷின் செட்டப் செய்யப்பட்ட பின்னர் வெல்டிங் டார்ச்சை லெஃப்ட் வார்ட் டெக்னிக் படி டிராக் செய்ய வேண்டும். ஜாயிண்டை பிளாட் பொசிஷனில் வைத்து வெல்ட் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் ரூட் கேப் 1.5 mm என இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது பிளேட்களை 90 டிகிரி ஆங்கிளில் அலைன் செய்ய ஒரு ட்ரைஸ்கொயரை பயன்படுத்தவும் மற்றும் அவுட்சைட் கார்னரை ஜாயிண்ட் செய்வதற்காக சரியான இடைவெளிகளில் செட் பீஸ்களை டேக் செய்யவும். அடுத்து அவுட்சைட் கார்னர் ஜாயிண்டில் உள்ள ரூட்டில் யூனிஃபார்ம் சைஸ் பீடை சரியான பெனட்ரேஷனுடன் உருவாக்கவும்.
பின்னர் முழுவதுமாக ஜாயிண்ட் செய்யும் வரை வெல்டிங்கை தொடர வேண்டும். வெல்ட் ஸ்மூத் ஆகவும் யூனிஃபார்ம் ஆகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு இடத்தில் வெல்டிங் செய்வது நிறுத்தப்பட்டால் மீண்டும் வெல்டிங்கை தொடங்குவதற்கு முன்னர் வெல்ட் பூல் சுத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இது வெல்டில் porosity, கிராக்ஸ் மற்றும் நிறைவு பெறாத ஃபியூஷன் போன்ற குறைபாடுகளை ஏற்படுத்தும். இது வெல்ட் உடைவதில் இருந்து பாதுகாக்க உதவும். வெல்டிங் முடிந்த பின்னர் சிப்பிங் ஹேமரை பயன்படுத்தி வெல்டில் ஏதேனும் ஸ்லாக் இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும். porosity, கிராக்ஸ்கள் அல்லது நிறைவு பெறாத ஃபியூஷன் போன்ற ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும். ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் மீண்டும் அந்த ஜாயிண்டை வெல்ட் செய்ய வேண்டும். இறுதியாக வயர் பிரஷை பயன்படுத்தி வெல்டை சுத்தம் செய்ய வேண்டும். இது இம்பியூரிட்டிஸை அகற்றி மேலும் பார்ப்பதற்கு நன்கு பாலிஷ் செய்தது போல் மாற்றுகிறது. மேலும் கொரோஷனில் இருந்தும் வெல்டை பாதுகாக்கிறது. வெல்டிங் ப்ராசஸை மேலும் சிறப்பாக மேற்கொள்ள சில குறிப்புகள் இதோ. ஆர்கன் கேஸ் ஆனது வெல்டு செய்யப்படும் பகுதியை வெளிக்காற்று உட்புகாமல் பாதுகாத்து வெல்டிங் சேதத்தை தடுக்கும் ஷீல்டிங் கேஸாக பயன்படுகிறது. டங்ஸ்டன் எலக்ட்ரோட் ஷார்ப் பாயிண்டுடன் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த ஷார்ப் பாயிண்ட் வெப்பத்தை ஒருமுகப்படுத்துகிறது. இது ஆர்க்கை பிளிக்கரிங்கில் இருந்து அல்லது நிலையற்றதாக மாற்றுவதில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது. வெல்டிங் ஸ்பீட் மெதுவாகவும் நிலையாகவும் இருக்கிறதா என செக் செய்ய வேண்டும். ஏனெனில் இது வெல்ட் பூலில் சீராக வெப்பத்தை டிஸ்ட்ரிபியூட் செய்ய அனுமதிக்கிறது. ஃபில்லர் வயரில் எண்ணெய், தூசு அல்லது மற்ற பிற மாசுக்கள் இருக்கலாம் என்பதால் ஃபில்லர் வயரை ஸ்மூத்தாகவும் தொடர் இயக்கத்திலும் சுத்தம் செய்ய வேண்டும். இந்த மாசுக்கள் வெல்டை வலுவிழக்க செய்து உடைய வழிவகுக்கிறது. வெல்ட் பகுதியை அதிகமாக வெப்பப்படுத்தக் கூடாது. வெல்ட் பகுதி அதிகமாக வெப்பப்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான சில குறிப்புகள். சரியாக வெல்டிங்கை செட் செய்தல். வெல்டிங் ஆர்க் மூவ்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்க வேண்டும். ப்ரீஹீட்டிங்கை பயன்படுத்துதல். வெல்ட் மெதுவாக கூல் செய்யப்பட வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். அலுமினியம் ஷீட்டுகளில் இருக்கும் ஏதேனும் டர்ட் அல்லது டெப்ரி போன்றவற்றை வயர் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்து ஷீட்டை கட் செய்ய வேண்டும். வெல்டிங் மெஷினை செட்டப் செய்யவும். சரியான இடைவெளிகளில் சரியான அலைன்மெண்டில் செட் பீஸ்களை டேக் செய்யவும். வெல்டிங் ப்ராசஸ் முடிந்த பின்னர் வெல்டில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா என பரிசோதிக்க வேண்டும். எப்போதும் ஹை பியூரிட்டி ஆர்கன் கேஸை ஷீல்டிங் கேஸாக பயன்படுத்தவும். வெல்ட் பகுதியை அதிகமாக வெப்பப்படுத்தக்கூடாது. இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 1F கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW பயன்படுத்தி பிளாட் பொசிஷனில் 2 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட அலுமினியம் ஷீட்டின் அவுட்சைட் கார்னரை ஜாயிண்ட் செய்யும் ஃபில்லட் வெல்ட் குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.